பொதுத் தேர்வு திருத்த மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. பொதுத் தேர்வு திருத்த மசோதா 2026 மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் நிறைவேற்ற இந்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மசோதாவில் ஒன்றிய பாஜக அரசு வெறும் எண்களை மட்டுமே மாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டினார். அதிக அபராதம், கடும் தண்டனை, சிறப்பு பணிக்குழு, விரைவு நீதிமன்றங்கள் போன்ற அம்சங்களை சேர்த்துள்ளதாகவும் இதனால் எந்த பயனும் மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வு எவ்வாறு நடத்தப்படுகிறது மற்றும் வினாத்தாள் கசிவு இல்லாமல் அதை எவ்வாறு தயாரித்து கையாளுகிறீர்கள் என்பதில்தான் உண்மையான மாற்றம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிகளுக்கு மத்தியில் பொதுத் தேர்வு திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட 3 மாதங்களுக்குள் வழக்கை முடிக்கும் வகையில் அமர்வு நீதிமன்றங்களை சிறப்பு விரைவு நீதிமன்றங்களாக அறிவிக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் ஈடுபடும் தனி நபர்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். கூட்டாக செயல்படும் கும்பல்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்க மசோதாவில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது.